அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு, ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும், பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, சனீஸ்வரனுடைய கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் மகர ராசி. அடுத்து நாம் காண இருப்பது மகரம். அப்பா விட்டுச்சுரா தொல்லை, விட்டுச்சுரா துன்பம், விட்டுச்சுதா துயரம், விட்டுச்சுதா எல்லா கேவலமும் அசிங்கமும். யாருக்கு? மகரத்துக்கு. யாருக்கு? மகரத்துக்கு. அப்போ மகரம் எப்படி இருக்கு? மகரம் சிகரமாக இருக்க போகுது. மகரம் சிகரமாக இருக்க போகுது. மகரம் அகரத்திலிருந்து வெளியே வரப்போகுது, அகலிருந்து வெளியே போகுது, கஷ்டத்திலிருந்து வெளியே நீண்டு வந்து விட்டது, நீந்தி வந்து விட்டது. தசாபத்தியை பார்த்துக்கங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடுது. எல்லா விதமான கஷ்டமும் எல்லா விதமான நஷ்டமும் முடிஞ்சு ஒரு நல்ல ஈகையை கொடுக்க போகின்றது, நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. மகர ராசிக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு இன்னும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்? உங்கள் ராசிக்கு 3க்கு சனீஸ்வரர் வர்றாரு, உங்கள் ராசிக்கு 2க்கு ராகு வர்றாரு. அதுக்கடுத்தது இப்போ குரு உங்களை 9ஆம் முறையை பார்க்குறாரு. இப்போ குரு உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ நிச்சயமாக குரு பயிற்சி இப்போ உங்களுக்கு சுய பயிற்சி. இந்த குரு பயிற்சி 2024 முடியும் தொட்டிக்கு 24, 25 10/5/2025 தான். இன்னும் ஒரு 4 மாதம். நான் குறைச்சி சொல்ல மாட்டேன், ஒரு 3 மாதம் கூட்டியே தான். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4வது மாதம். நான் சொல்கிறது 5, 10, 5 அங்கிட்டு ஒரு மாதம் சேர்த்து உங்களுக்கு நேயர்களுக்கு சொல்கிறேன். ஏன்? கொஞ்சம் தைரியமாக செய்யுங்க, தைரியமாக செய்யுங்க. தயவு செய்து செவ்வாய் திசையில் சனி புத்தியில் மாட்டிக்கிறாதீங்க, செவ்வாய் திசையில் சனி புத்தியில் மாட்டிக்கிறாதீங்க, சனி திசையில் செவ்வாய் புத்தியில் மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா மகரம் இல்லையா, மகர செவ்வாய். செவ்வாய் உச்சந்தான். செவ்வாய் யாரில் இருக்குது? உச்சந்தான், மகரத்தில் உச்சந்தான். யாரை பார்க்க? நீச்ச செவ்வாய். கோச்சாரத்தில் யாருக்கு? நீச்சத்தில் செவ்வாய். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டியது. மகர ராசிக்கு காலங்கள் கடந்து விட்டது. இப்போது பல வகையான நன்மையை கொடுக்கின்ற ஆண்டாக வரப்போகின்றது சனி பயிற்சி. 29/3/2025 பல வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், சொல்ல முடியலை, எந்த வார்த்தையும் சொல்ல முடியலை. பஸ்ஸுக்கு போனால் கூட்டம், ட்ரெயினுக்கு போனால் இடம் இல்லை, ஃப்ளைட்டு போனால் டிக்கெட் இல்லை, வண்டியில் போக முடியலை. எந்த வான்வெளியும் சரி, தரைவெளியும் சரி, நீர்வெளியும் சரி, நிலவெளியும் சரி, எல்லா வழியும் செலவழிச்சது தான் முக்கியம். எல்லா வழிகளுக்கும் செலவழிச்சது தான் முக்கியம். அப்படிப்பட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பை மகர ராசி நேயர்களுக்கு இப்போது கிடைக்கும் என்பதில் மகத்தான ஒரு அற்புதமாக அமையும். மறந்துடாதீங்க, கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு போயிட்டாங்க, திருக்கொல்லிக்காடு வழிபாடு பண்ணுங்க. அதில் மாற்று கருத்தல்ல. பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக முனீஸ்வரன், சனீஸ்வரர், முனீஸ்வரர், சனீஸ்வரர், அதே மாதிரி சக்கரத்தாழ்வார், அதே மாதிரி நம்ம கருப்புசாமி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, பூவன கருப்பு, இப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதச்சனி முற்றிலும் உங்களை விலகி ஒரு சுபிட்சத்தை உண்டாக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.